குழம்பு ஸ்பெஷலோடு தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த குழம்புல என்ன தாங்க ஸ்பெஷல்னு சொல்கிறீங்களா? இன்றைக்கி நான் தேவையான மருந்து பொருள் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி இந்த குழம்பு வைக்கிறோம். மிளகு, சுக்கு, சீரகம், மஞ்சள் சேர்த்துருக்கோம், சோம்பு, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே சேர்த்து அரைச்ச குழம்பு. மிளகு குழம்பு நீங்கள் தனியாக செஞ்சு கொடுத்தாலோ இல்லை பூண்டு குழம்புன்னு செஞ்சு கொடுத்தாலோ கிட்ஸுக்கு கொடுக்கறது எப்போவுமே ரொம்ப கஷ்டமாகும். இல்லை வேண்டாம், பிடிக்கலை, சாப்பிட மாட்டோம், பூண்டு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இப்படி ஒரு முட்டை குழம்பு கூட நீங்கள் சேர்த்து வச்சு கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப திரும்ப கூட வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோ டேஸ்டியாக தான் நான் பண்ணியிருக்கேன். நான் 2-3 டைப்ஸில் பண்ணுவேன். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே மிளகு குழம்பு செய்கிறதுக்கு. வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த அருமையான மிளகு முட்டை குழம்புக்கு முட்டை எக்கு ஒரு 4 எக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பல்லாரி, 3 சில் தேங்காய், ஒரு 15 பல் பூண்டு, 15 to 20 பல் பூண்டு, 2 தக்காளி பழம். இது குழம்பு மசாலா தூள் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் வத்தல் பவுடரும் ஆட் பண்ணிக்கோங்க. புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கிறோம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கசகசா 1 டேபிள் ஸ்பூன், சுக்கு, ஒரே ஒரு வத்தல். ஸோ ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் மசாலா வறுக்கிறதுக்காக ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற மிளகு, சோம்பு, சீரகம், கசகசா, சுக்கு சேர்த்து பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ஸ்மெல் டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் இருந்தாலும் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸோ மிளகு ஸ்மெல் நல்லா வருது உங்களுக்கு, சுக்கும் போட்டிருக்கிறதுனால. இப்போ வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க. ஏன்னா சீரகம், மிளகெல்லாம் கரிஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். ஒரு 3 நிமிஷம் வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டை போட்டு வதக்குனிங்கன்னா ஈஸியாக வதக்கிடலாம். கொஞ்சம் வதங்கிறதுக்கு தேவையான சால்ட்டு. ஸோ இந்த குழம்புல நீங்கள் வச்சு இறக்கும்போது அந்த நீங்கள் போட்டிருக்க சுக்கு யாருமே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு தான் நம்ம சோம்பு, பூண்டெல்லாம் சேர்க்குறோம். இந்த சுக்கு ஸ்மெல் உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் டவுட்டே இல்லாமல் சுக்கு சேர்த்து இந்த குழம்பு வைக்கலாம். சுக்கு சேர்க்குறதுக்கு மறந்துடாதீங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ஆனியன் ஃப்ரை ஆகிடுச்சு, கலர் டர்ன் ஆகிருக்கு. ஸோ இந்த டைமில் நம்ம வச்சுருக்கிற தேங்காய், ஸோ 2 சில் தேங்காய் வச்சுருக்கோம்ல, சேர்த்துட்டு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துட்டு இருக்கும்போதே உங்கள் எக்கை வேக வச்சு எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம வச்சுருக்கிற மசாலா தூள், குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், வத்தல் பவுடர் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மசாலா ஒரு நிமிஷம் வறுதாங்கன்னா போதும். ஸோ பாத்திரத்தில் போய் பட்டுச்சுன்னா உங்களுக்கு கருகி போயிடும். இப்போது தக்காளி பழம் 2 வச்சுருக்கோம், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 3 நிமிஷம் வறுத்துக்கலாம். ஸோ வதக்குறது உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் எடுக்கும், அவ்வளோதான். தென் டேரெக்டாக நம்ம பிளெண்டரில், ஜாரில், மிக்சியில் அரைச்சிட்டு குழம்பு தாளித்து விட்டுட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடும். இந்த தக்காளி கொஞ்சம் குக் ஆகணும், அதனால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. மண் சட்டி இருக்கிறதுனால நான் இந்த பாத்திரத்தில் நான் வைக்கிறேன். சட்டியில் நீங்கள் எது இருக்கோ அதில் வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து நான் எனக்கு குழம்பு வைக்க போகிறேன். ஏன்னா மிளகெல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இல்லை தேங்காய் எண்ணெய், ஏதாவது ஒரு எண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் மசாலா குழம்புக்கு எல்லாமே பெஸ்ட்டு. ஸோ கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது அதனால் கொஞ்சம் எடுத்து சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு. தாளித்ததை நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா வதக்கணும் இல்லையா, அந்த மசாலாவை நல்லா நீங்கள் ஆற வச்சு அரைச்சிக்கோங்க மிக்சியில். ஸோ அந்த அரைச்ச மசாலாவை அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி பார்த்து, நீங்கள் கொஞ்சம் தண்ணி வேணுனாலும் ஒரு 1/2 to 1 டம்ளர் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி தேவை, அதனால் சேர்க்குறேன்.
புளி வந்து நீங்கள் பார்த்துட்டு ஊற்றுங்க. உங்கள் குழம்புக்கு நீங்கள் புளி சேர்க்குறீங்க, ஈவினிங் வரைக்கும் இல்லை நெக்ஸ்ட் டே வரைக்கும் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா புளி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தக்காளியில் இருக்க புளிப்பே இந்த குழம்புக்கு போதும். குழம்பு கொதிக்க போகுது, கொஞ்சமாக நான் இதில் புளி சேர்த்துக்கிறேன். ஸோ பெரிய ஃபேமிலி 6 பேர் 8 பேர் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 8 எக்கு உடச்சி ஊற்றிட்டீங்க, எல்லாம் அவிச்சு அப்படியே போட்டுட்டிங்கன்னா ஸோ ஒரே நாளில் இந்த குழம்பு நீங்கள் சாப்பிட்றலாம். அப்போ உங்களுக்கு புளி தேவைப்படாது, புளியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. சால்ட்டு செக் பண்ணிவிட்டு ஸோ சால்ட்டு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ கொதித்த உடனே நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா வாசனை எல்லாம் வெளியில் போகணும். சிம் பண்ணி கொதிக்க வச்சுட்டு புளிப்பு உப்பு ஃபைனலாக ஒன் டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இனிமேல் நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை எடுத்து உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம் பண்ணிட்டோன்னா குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ கொதிக்கிட்டோம் குழம்பு. ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் நம்ம எக்கை ஆட் பண்ண போகிறோம். குழம்பு கொஞ்சம் வற்றினதுக்கப்புறம் தான் முட்டை சேர்க்க போகிறோம். ஸோ முட்டை சேர்க்காமல் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வெஜிடேரியன்ஸ்லாம் நீங்கள் அப்படி சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு 2 in 1 குழம்புனே சொல்லுவேன்னா. மிளகு பூண்டு குழம்பு இன்னும் ஒரு அடிஷ்னல் தான் வந்து முட்டை மிளகு குழம்பு. ஸோ எப்படி நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அப்படி செஞ்சு இந்த குழம்பை சாப்பிட்டுக்கலாம். ஸோ 2 டிஷ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஒரே ரெசிப்பியில். எப்படி வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. குழம்பு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. நல்லா கொதிச்சிருச்சு, ஸ்மெல் எல்லாமே போயிடுச்சு. சுக்கு ஸ்மெல் கொஞ்சமும் தெரியலை. நீங்கள் முழுசாக பூண்டு வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்து குழம்பு பண்ணலாம். நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த கார்னரில் எல்லாம் உங்களுக்கு குழம்பு எண்ணெய் லைட்டாக அப்படியே செட்டில் ஆகும். நீங்கள் ஆஃப் பண்ணும்போதும் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி ஆஃப் பண்ணுங்கள். இப்போ முட்டை நான் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இந்த டைமில் சேர்க்க போகிறேன். ஸோ எக்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சாச்சு. இப்போது நீங்கள் ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எக் அப்படியே உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். ஸோ மேலே எல்லாம் லைட்டாக எண்ணெய் தெரியுது பார்த்தீங்களா? இந்த டைம் தான் நீங்கள் குழம்பு ஆஃப் பண்ணணும். கொஞ்சம் மல்லி எல்லாம் இருந்ததுன்னா அதை நீங்கள் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 1/2 an hour கழித்து நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும். போட்ட எக் எல்லாமே குழம்போடு நல்லா சேர்ந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், சூப்பரான இந்த மிளகு மசாலா முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணலாம். தோசைக்கு கூட இட்லிக்கு கூட நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். எதுவுமே கடிப்படாது. அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எக்கு மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் சாப்பிட்றலாம். வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். டிஃபன் கூட நீங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு 2 in 1 குழம்புனே சொல்லலாம். ஸோ எக்கு இல்லாமல் பண்ணிங்கன்னா ஒரு வெஜிடேரியனாக இருக்கும். நீங்கள் எக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நான் வெஜிடேரியன்ஸ் எல்லாமே சாப்பிட்லாம். ஸோ ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க.